ஹே ஸ்வீட்டீஸ், பழைய மாதிரி வீடியோ போட முடியுமான்னு தெரியல. பட் ஐ வில் ட்ரை. அண்ட் என்னால் வாய்ஸ் ஓவர் அவ்வளோவா கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் டைப்பிங் எவ்வளோ போடுறேன். நான் மோஸ்ட்லி டெக்ஸ்ட் அந்த இதில் சுற்றிக்கிட்டு இருக்கனால கண்டிப்பாக என்னால் டைப்பிங்கில் போட முடியும். ஸோ நான் அதில் போடுறேன். நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது கூட ஒரு ஹாட் ஸ்டாண்ட். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, பிகாஸ் எனக்கு டைம் கிடையாது. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே நான் டைப்பிங் உங்களுக்கு சொல்லணும், ஐடியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான். அண்ட் இதில் நான் பெண்டிங் வச்சு அத்தனையும் அதில் போட ட்ரை பண்ணுறேன், ஆர் இதிலேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நான் ஒவ்வொன்று போட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் போட்டுடுறேன். சலோ, நீ கேட்ட அந்த டேங்கோட ஃபைனல் பார்ட் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பட் எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோரி கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு இதில் நான் போட்டுட்டேன். இப்போ நான் இருக்க 1008 டென்ஷனில் எனக்கு அது சுத்தமாக மறந்து போச்சு. ஸோ ஐ வில் ட்ரை. நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேவா? இந்த இதுக்கு என்ன நேம் வைக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நீங்களே வச்சுக்கோங்க ஒரு நேம், ஓகேடா? என்னோடய வாய்ஸ் ஏன் இப்படி நடுவில் அப்பப்போ ஒரு மாதிரி கோளாறிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன் டே நைட் ஒயன் அவளோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அவனால் சுத்தமாக முடியல. அவள் கண்ட்ரோலே கிடையாது, அவ்வளோ தான் இருக்கா. ரீசன் என்னடானா, அவளுக்கு ஒரு மாதிரி ஈவினிங் டைம்லேருந்தே உடம்புலாம் என்னமோ பண்ணுது மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவள் ஒர்க்கில் அப்பப்போ வாஷ்ரூம் போய் மொபைலில் பார்த்துட்ருக்கா. அந்த இதுலேயே வீட்டுக்கு வரா. அவனால் சுத்தமாக முடியல. அவள் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. 2 பஸ் மாதிரி போகணும். அப்படி அவள் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. வீட்டுக்கு பார்த்தோம், வீட்டில் யாரும் கிடையாது. அவள் அம்மாவுக்கு கால் பண்ணி, ஹலோ அம்மா, எங்கே இருக்கீங்க? ஒயன், நான் ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். நான் வர்றதுக்கு எப்படியும் ரொம்ப லேட் ஆகும். டோர் லாக் பண்ணிக்கோ, வீட்லேயே இரு. அது இல்லாமல் அந்த மேல் வீட்டு பையன் சாவி கேட்டான்னா நீ வெளியே போகாத, உள்ளேருந்தே கொடுத்துரு, இல்லை ஜன்னல் வழியாக கொடுத்துரு, ஓகேவா? அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஒயன், நான் என்னமோ பண்ண முடியும்? இங்கே இன்னும் ஃபங்க்ஷன் முடியல. மேபி நைட்டு வந்தாலும் தான் வருவேன், இல்லைன்னா நாளைக்கு, இல்லை நாளன்னைக்கு, சொல்ல முடியாது. ஒன்றும் அப்படியே அமுச்சு வச்சுட்டு தானே வரணும். ஷோ, சரிம்மா. அவள் எங்கே போனா? அவளையே கூப்பிட்டு வந்துட்டோம். நைட் நீ மட்டும்தான். உனக்கு எதனா வேணுன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோ. அப்படி இல்லை எதுவும் வேண்டான்னா ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது, தோசை வேணால் தோசை சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் நேராக வாஷ்ரூம் போகிறா. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு, ஐயோ தெரியாமல் பார்த்துட்டேனே, நான் என்ன பண்ணுறது? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜிம்மன் தான். சும்மா இல்லாமல் என்னத்தையும் எனக்கு அமைச்சு அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போது அவள் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு குளிச்சிட்ருக்கா. அப்போ காலிங் பெல். பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டிருக்க ஞாபகத்துலேயே அவள் என்ன பண்ணிடுறா, அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி கீ கொடுத்துட்டு வந்துடுறா. வெளியே இருந்தது ஜங்குக். அது எதுவுமே அவன் யோசிக்கல. ஜங்குக் கீயை வாங்கிட்டு பேனை பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டால் எடுத்து போட்டுட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா. ஜங்குக்கு இன்னும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். டோர்லாம் லாக்கில் தான் இருக்குது. பட் அப்படி பேனை பார்த்துட்ருக்கான். எதிர்த்த வீட்டு ஆண்டி ஜங்குக், என்ன பண்ணிட்டுருக்க? கீ வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் ஆண்டி. ஏன் ஜங்குக் உனக்கு வாய் இப்படி குளருது? அது 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 ஆண்டி, என்னன்னா பணம் இல்லை, சரி ஃபோட்டோ. என்ன ஜங்குக் வளரிட்டு இருக்க? இப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. இல்லை, அப்போ உடனே நீங்கள் வெளியே வந்துட்டேன் ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேம். அதுக்கு வேண்டிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க ஆண்டி. நீ எப்போம்மா இவன் கூட பேச ஆரம்பிச்ச? பேசுகிறேன் ஆண்டி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி போயிடுறாங்க. அப்போது
நீங்களும் பட்டுன்னு போய் உள்ள கதவை சாத்திக்கிறீங்க. ஜங்குக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் வந்து அவன் ரூமுக்கு போயிடுறான். ரூம் மீன்ஸ் அவன் வீட்டுக்கு மேலே போயிடுறான். உங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சி அவன் முன்னாடி போய் இப்படி பண்ணிட்டியோயன் அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு மேலே இருக்கான், மேலே அவனும் குளிச்சுட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இல்லை அவனை போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாம், இந்த விஷயத்த அவன் யார்கிட்டயா சொல்லக்கூடாது. அப்படி யார்கிட்டயா சொன்னான்னா என்னோடய மானம் மரியாதை எல்லாமே போயிடும். ஷோ என்ன பண்ணி வச்சிருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாக அடிச்சுக்கிறீங்க. சரி அப்படியே வெளியே போகலாம் அப்படின்ட்டு போகும்போது உங்களுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா ஜெமன். என் காலண்டன் பட்டு ஜெமன் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் எனக்கு எதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் அனுப்புகிற? இப்போ பாரு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். ஏன் நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டா? நீ ஒரு மாயிரம் கிடைக்கத்தே வரல, மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி அனுப்பாமல் இருச்சுமன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? அதை பற்றிலாம் எதுக்கு உனக்கு தெரிய போகுது? உனக்கு தேவையானது 24/7 666. ஸோ நான் வேறு என்ன பண்ண முடியும்? உன்னை லவ் பண்ணதுக்கு ஃபோனை வை ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. அங்கே ஜிமன் வந்துட்டு எதை 24/7 நான் அதே நினைக்கிற சுத்துறேண்ணா, என்ன லவ் பண்ணுறது பிரச்சனையா? இவ்வளோ என்ன பாச்சு லவ்வருன்ற உரிமையில் தானே அமைச்சேன். என்னமோப்பா சரி, நீ சொன்னதை நான் நிஜமாக்கிட்டோம். நான் 24/7 அந்த நினப்பிலே இருக்கேன். யார் கூட போகணும் தோணுதோ அவ கூட போகிறேன். நீ மூடிட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அங்கேருந்து கிளம்பி ஃபாரின் போயிடுறான். அப்புறம் நீங்கள் அப்படியே வந்து மேலே போகிறீங்க. இப்போ நீங்கள் போய் அப்புறம் காலிங் பெல் அடிக்கிறீங்க. ஜங்குக்கு தான் வரேன் அப்படின்ட்டு வரான். ஜங்குக்கு பார்த்ததும் நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டுக்கு உங்களுக்கு பேச்சே இல்லை. மறுபடியும் எதிர்த்த வீட்டு ஆண்டி பார்த்துட்டு இது பண்ணது. ஜங்குக்கு தலையிட்டு பார்த்துட்டு ஆண்டி ஏல என்ன கேம் விளையாடிட்டு இருந்தோமோ அதே கேம் தான், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆண்டியும் போயிடுது. நீங்கள் என்னத்தை பார்த்து ஷக்காகி நின்றீங்கன்னா ஜங்கோ குளிச்சுட்டு டவல் மட்டும் தான் கட்டியிருப்பான். பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஈரமாக இருக்குது. ஸோ நீங்கள் சும்மாவே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்ததும் சொல்லவா வேணும்? அதுவும் ஜங்கோட கை, அவனோட கால் எல்லாம் பார்த்துச்சுன்னா என்ன ஆகுது? ஜங்குக்கு வந்துட்டோங்கள ஒன்று வாங்குவேன், இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறீங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு என்ன வேணும்? அது அது வந்து எல்லாமே வேணும். என்ன? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. நீ அப்படியே பார்த்து அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்பா நல்ல காட்சிடா, எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆன்ஸ் கிடைக்குமாகன்? என்ன? இல்லை இல்லை இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓ ஓகே, இதை யார்கிட்டையும் சொல்லிட்டாத. சரி வேன் அப்படின்னு ஜாவுக்கு சொல்கிறான். அவனே நீங்கள் வந்துட்டு எதை பற்றி யோசிக்கல. நீங்கள் வந்துட்டு ரொம்ப லூஸான ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஹோட்டலெல்லாம் இருக்கும் தெரியுமா, நம்ம குளிச்சுட்டு வந்தால் ஒரு இது மாதிரி ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, ஸோ அதை தான் போட்டிருக்கீங்க. ஜங்கு வெறும் டவல் தான். அங்கே போய் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க.
அவனுக்கு ஒன்றுமே புரியலை. வந்துட்டு ஒயன் என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பேசினாலும் கண்டுக்காத ஜங்கு ப்ளீஸ். நான் என்ன பண்ணாலும் எதுவும் எனக்கு கேட்காத. ஜஸ்ட் கோஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா இழுத்து வச்சு லிப்பில் கடிக்கிறீங்க. அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் நல்லா கட்டி பிடிச்சிருக்கீங்க, பட் அவனுக்கு உங்களை தொடலாமா தொடக்கூடாதான்னு தெரியாமலே நின்றுட்டுருக்கான். நீங்களே அவன் கையெடுத்து உங்களை ஹக் பண்ண வச்சுக்கிறீங்க. நீங்களே சொன்னதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பானா? அவனை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, அவன் கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்னு. அவ்வளோ நீட்டாக இது பண்ணுறான். அதுக்கு நீங்களும் கொடுத்துட்டே இருக்கீங்க. ரெண்டும் சேர்த்து அவங்களுக்கு தான் மூச்சு வாங்க வைக்கிது. அவன்லாம் கல் மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அதுக்கப்புறம் நீங்களே அவன் கை வச்சு உங்கள் செஸ்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுற? நீ ஏதோ ஹக்கிஸோடு போயிடுவேன்னு நினச்சேன். இது ரொம்ப தப்பாக இருக்கு, வேண்டாம். ஐ நோ இது தப்பு தான், பட் ஒரு ஹெல்ப் அரேஞ்ச் பண்ண ஒன்று ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அதை ரிமூவ் பண்ணி போட்டுடுறீங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை மூடிக்கிறான். என்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே ஃபுல்லாக பார்த்துட்டு தானே வந்தேன். ஏன் உனக்கு மூட இல்லையா? அது ஒயன் இது சரியாக வராது ஒயன். நீ ஃபஸ்ட்டு கீழே போ. ஆஹா, கீழே போகணுமா? போயிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பெட்ரூம் இருக்குன்னு தேடி அவனை பெட்ரூம் கூப்பிட்டு போய் அவனை பெட்டில் தள்ளுறதுக்கு முன்னாடி அவனோட டவலையும் இது பண்ணிவிட்டு, ஜங்கு கீழே தானே போக சொன்னேன், இது போகிறேன். எவ்வளோ பெருசாக இருக்கு, சூப்பராக இருக்குது ஜங்குக்கு. ஹேய், என்னடி பண்ணுற? உன்னை நான் அங்கே போக சொல்லலை, உன்னை உன் வீட்டுக்கு போக சொன்னேன். ஒயன் வேண்டாம், எனக்கு வேணும் ஜங்குக், எனக்கு வேணும். நீ எதையும் இது பண்ணாத, ஜஸ்ட் யூஸ் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்னாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கும் செம்மையாக இதாகுது. சும்மாவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் குளிக்க போயிருப்பான். ஏன்னா உங்களை ட்ரெஸ் இல்லாமல் பார்த்ததில் அவன் பிரதர் எழுந்திரிச்சிருக்கும். ஸோ அவன் இது குளிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் ஜங்குக் கீழே நீங்கள் மேலே இருந்தீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு செம்மையாக மூடாயிடுச்சு. செத்துடி மகளே, ஐயோ அம்மானு கத்துனேன்னு வையன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆஹா சரி தாண்டா, தெரிஞ்சா என்னை கத்த விட பார்ப்போம். ஆஹா அவ்வளோ தைரியம் மாடி உனக்கு, எவாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே போட்டு அவன் மேலே செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். உங்களால் சுத்தவும் முடியல. ஜங்க் வேணாம் ப்ளீஸ். வலிக்குது, வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம், சொல்கிறத கேளு. ஸ்டாப் பண்ணிக்கோ, எனக்கு ரொம்ப வலிக்குது ஜங்கு, வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கதறீங்க. பட் ஜங்குக்கு கேட்க மாதிரியே இல்லை. என்னடி சொன்னேன், பண்ணுறதை பண்ணிக்கொண்டு தானே சொன்னேன். இப்போ எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு, ஆனால் வலிக்குது ஜங்குக்கு. வலிக்க தாண்டி செய்யும், வலிக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நான் ஹெவனுக்கு கூப்பிட்டு போகிறேன்.
அப்படின்னு இது பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடியுது. ஸோ அந்த எதுவும் வெளில வருது. ஜம்முக்கு வேலையை எடுக்காமல் அதை அப்படியே உங்கள்கிட்ட ரிலீஸ் பண்ணி விட்டுடுறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஏய் ஏய் ஸ்டாப் பண்ண, என்னுடைய பிரச்சனை இல்லை, நீ அது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் இது பண்ணேன். எதை யூஸ் பண்ணணும்? அதுதான் அந்த இது ரவுண்டாக இருக்குமே, ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குமே, அதுக்கு என்ன இப்போ? அதை யூஸ் பண்ணி தானே இப்படி பண்ணுறேன். நீ கொடுக்குற அவசரத்துக்கு நான் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் நான் மெடிக்கல் போயிட்டு வர முடியும். அப்படியே விட்டுட்டேன்டி உள்ள. ஐயோ ஏய், என்னோட நினச்சிட்ருக்கேன் மனசில். இப்போ நாளைக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா பட் அவன் வீட்டில் சொல்லு, என் மாதிரி என் வயிற்றுல சங்குக்கு பிள்ளைய சமைக்கிறேன்ட்டு. எங்கள் வீட்டில் என்ன கொன்னே போடுவாங்கடா. அப்படியா? எப்போ என்கிட்ட வந்தீங்க? அப்போது நான் வீட்டில் கொல்ல மாட்டாங்கடாடி. ஐயோ நேரம் பார்த்து இது பண்ணாத ப்ளீஸ். ஒரு சொல்யூஷன் சொல்லு. ஒரே சொல்யூஷன் சொல்கிறேன். காலம் ஃபுல்லாக என் கூட இருந்துருவேன். அது மட்டும்தான். எந்த குழந்தையும் எதுவும் பண்ணாத. மேபி நீ ப்ரெக்னென்ட் ஆவேன்லாம் எனக்கு தெரியாது. அப்படி ப்ரெக்னென்ட் ஆனால் எந்த குழந்தை என்னோடது. ஓகே? ஷிட், என்ன பண்ணி வச்சிருக்கோ என் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் நீங்களே அடிச்சுக்கிறீங்க. ஸோ 2 பேருமே இப்போ ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க. சடனாக உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மாலாம் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, ஆளை காணோம். அப்போது மேலே நீங்கள் பேசுகிற சவுண்ட் கேட்குது. ஸோ அவங்களும் பார்க்குறாங்க. சங்குக்கும் இல்லை, ஒரே பெட்ஷீட்டில் அவனை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு மனசே விட்டுடுறாங்க. அவங்க தங்கச்சி இருந்துட்டு, பையன் என்னடி இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க ஷீ அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா இங்கே இருக்காத, கீழே போ. அம்மாவுக்கு என்ன பண்ணிடு? எனக்கு தெரியும், நீ கீழே போ. அம்மா உன்னை கீழே போன்னு சொன்னடி, கீழே போ அப்படின்னு ரொம்ப அதட்டி அவளை கீழே போ வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு உங்களால் எந்திரிச்சு வர முடியல. ஸோ நீங்களே அந்த பிளாங்கெட்டில் தான் இருக்கீங்க. அவங்களாலேயும் முடியல, சின்னனாலேயும் முடியல. ஸோ அப்போ அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என் மூச்சில் முடிச்சிடாத வகைன், இனிமேல் நீ யாரோ நாங்கள் யாரோ. அவனோட ட்ரெஸ்லாம் காலையில் கொண்டு வந்து இங்கே வச்சிட்றேன் அப்படின்னு இது பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. அம்மா அப்படிலாம் கிடையாதும்மா, ப்ளீஸ்மா அப்படிலாம் பண்ணிடாதீங்கம்மா, நான் ஏதோ வேணும்னு பண்ணலாமா அப்படின்னு அழுகுறீங்க. எதுவுமே யூஸ் இல்லை. அதே மாதிரி உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சவுக் வீட்டிலேருந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேவரட் ட்ரெஸ் அண்ட் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் மொபைல், உங்கள் ஆஃபீஸ் பேக், லேப்டாப் எல்லாமே கொண்டு வந்து ஜங்குக்கு வீட்டு வாசல் வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக்கு கூட தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா பேசுகிறதே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி ஜங்குக்கு ஒரு பெரிய மாஃபியா தான். மாஃபியான்றதை மறைச்சிட்டு இங்கே சும்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே அவனுக்குன்னு ஒரு சொந்த மேன்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போயிடான். உங்கள் அம்மாவுக்கு தெரியும் அவன் மாஃபியான்னு. அதனால தான் சொல்லியிருப்பாங்க, நீ வீட்டிலேருந்தே சாவி கூட ஜன்னல் வழியாக கூடன்னு சொல்லி. அதனால தான் அந்த ஆன்ட்டியும் அவ்வளோ தடவை சாவி வாங்கிட்டியாப்பா அப்படியா இப்படியான்னு கேட்டிருக்கோம். எல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு
அங்கே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டீப் பிரெத் வித் பிளாக் காம்போலேயே வந்துட்டு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு கொடுக்குற லவ் கேரில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியவே மறந்துடுறீங்க. நடுவில் இப்போ ஜிம்மன் தான் காமெடி. அவன் வந்துட்டு ஏதோ ஒரு கோவத்தில் கிளம்பி நான் போகிறேன்ட்டு போயிட்டான். இப்போ வந்துட்டு எனக்கு ஒய்யன் வேணும் அப்படின்ட்டு வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் அழுதுகிட்டு இருக்கான். உங்கள் தங்கச்சி வந்துட்டு அவெல்லாம் இங்கே கிடையாது, ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளில போடா. ஹே அப்படி சொல்லாத, நீயா போயிட்டீன்னா நல்லது. அம்மா வர சொன்னா மரியாதை கெட்டு போயிடுவ. எப்படி வசதி? எனக்கு என் ஒய்யன் வேணும். ஏய் ஆல்ரெடி அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டாடா. ஏன்டா இப்படி எந்த டார்ச்சர் பண்ணுற என்ன? நான் நம்ப மாட்டேன். சத்தியமாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாடா அவள். நம்பலைன்னா அவள் இன்ஸ்டாவை செக் பண்ணுடா. அவன் என்னை ப்ளாக் பண்ணிட்டுருக்கா. அப்படியா? இப்போ இதுதான் உன்னோட ஒய்யன், இது அவள் புருஷன், போதுமா? பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வெளியே நின்று அவங்க தங்கச்சியை பிடிச்சி லிப்பில் கடிச்சிட்டு, அவள்லாம் என்ன நீ இருக்கல, 2 பேருமே பண்ணுவான். எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே கண்ணுன்ட்டு. ஸோ இனி அவள் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் டேமேஜ் மீன்ஸ் அவனே டேமேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கான். இதெல்லாம் அவங்க அம்மா கேட்டுட்டு ஜிம்மன் அசிங்கமாக கழுவி ஊற்றுறாங்க. ஜிம்மன் தெரிஞ்ச மாதிரி தேங்க்யூ ஆண்டின்னு சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கான். அண்ட் அகெயின் ஜங்குக்கு தோன்றப்பெல்லாம் அவங்கள வச்சு நல்லா இது பண்ணுறான். ஸோ ஆஃப்டர் 1 year அவங்களுக்கு அந்த கேர்ள் பேபியும் பிறக்கிறான். ஜங்குக்கு அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் தொடுறது கிடையாது. பிகாஸ் பேபியும் பார்த்துட்டு ஏதோ இது பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கா பேபி பிறந்ததும் நிற்காமல் அவ்வளோ டேஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு ஃபுல் டைம் அவன் தான் பாப்பாவை பார்த்துக்கிறான். அவன் ஃபஸ்ட்டு வந்து எங்கன்னா போயிட்டு வருவான். பட் உங்களுக்கு பேபி பிறந்தது வந்து எங்கே போகிறதில்ல, அவ்வளோ ஹாப்பியாக வந்து உங்கள் லைஃப் இருக்குது. ஸோ ஓகேடா, இதோட முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி இதை நான் அறபோதையில் இது பண்ணுற மாதிரி அறத்தூக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக 18+ மாதிரி வச்சேனா இல்லை எதுவுமே வைக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இனி நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கேட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். ஆக்சுவலி நீங்கள் வாய்ஸ் கேட்டீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 3 minute அப்புறம் இருக்கும் ஃபுல் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பிகாஸ் அது நேற்று நைட்டும் இன்றைக்கி அரை தூக்கத்துலேயும் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் இருக்கும்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, டாடா பை பை, சரி.